புதுச்சேரி வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த சித்த மருத்துவரான தமிழ்ச்செல்வி அரும்பார்த்தபுரம் ரயில்வே கேட் அருகே மருத்துவமனை நடத்தி வருகிறார். இந்த மருத்துவமனைக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் சிகிச்சைக்காக சென்றுள்ளார். தமிழ்ச்செல்வி சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த போது மருத்துவமனையில் யாரும் இல்லாததை உறுதி செய்த ஆறுமுகம் அங்கிருந்த மின்சார ஒயர் ஒன்றினால் தமிழ்ச்செல்வியின் கழுத்தை இறுக்கி அவர் அணிந்திருந்த 7 சவர நகைகளை கழற்றிக் கொண்டு தப்பி ஓடியுள்ளார். கழுத்தை இறுக்கப்பட்ட மருத்துவர் தமிழ்ச்செல்வி மயக்கமடைந்தார். இந்த நிலையில் தமிழ்ச்செல்வியின் உறவினர்கள் அவரது மொபைல் போனுக்கு அழைத்துள்ளனர். ஆனால் அவர் எடுக்காததால் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது தமிழ்ச்செல்வி உயிருக்கு போராடிய நிலையில் மயங்கி கிடந்தார். உடனடியாக அவரை மீட்ட உறவினர்கள் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்த சம்பவத்தை அறிந்த போலீசார் தமிழ்ச்செல்வியிடம் விசாரணை நடத்தினர். அவர் அளித்த தகவலின் பேரில் இரவோடு இரவாக ஆறுமுகத்தை கைது செய்தனர். அதன் பின்னர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தன. கடந்த 2015ஆம் ஆண்டு வீட்டில் தனியாக இருந்த முத்தியால்பேட்டை கணபதி நகரைச் சேர்ந்த கலைவாணியை கொன்று 50 சவர நகைகளை திருடிச் சென்றதும், 2017ஆம் ஆண்டு கலைவாணியின் தாய் கிருஷ்ணவேணியை கொன்று அவரது நகைகளை கொள்ளையடித்துச் சென்றதும் ஆறுமுகம்தான் என்பது தெரியவந்தது. நகைகளை விற்று கிடைக்கும் பணத்தில் ஆறுமுகம் சென்னை கிண்டி குதிரை பந்தய கிளப்பிற்கு சென்று சூதாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். கலைவாணியின் தாய் கிருஷ்ணவேணி தூக்கில் பிணமாக தொங்கியதால் அதை தற்கொலை என அப்போது பதிவு செய்திருந்த போலீசார் தற்போது அதை கொலை வழக்காக மாற்றியுள்ளனர். கொலை செய்யப்பட்ட கலைவாணி ஆறுமுகத்தின் உறவினர் ஆவார். ஆனால் உறவினர் என்று கூட இரக்கம் காட்டாமல் மகளையும் தாயையும் ஆறுமுகம் 2 ஆண்டு இடைவெளியில் கொலை செய்திருக்கிறார். So based on his confessions, we basically arrested him in both the cases and he will be remanded today and sent to Central Jail today. கைதான ஆறுமுகத்திடம் காவல் கண்காணிப்பாளர் மாறன் தலைமையிலான போலீசார் தொடர் விசாரணை நடத்தினர். பின்னர் அவரிடமிருந்து 22 சவரன் நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் ஆறுமுகம் கொள்ளையடித்த நகைகளை விற்க கருவடி குப்பத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் உதவியுள்ளார். இதையடுத்து அவரையும் போலீசார் கைது செய்தனர். 2 கொலைகளை செய்து நகைகளை கொள்ளையடித்து சுதந்திரமாக சுற்றிய கொள்ளையன் 3வது கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட போது போலீசாரிடம் சிக்கியுள்ளார். விவேக், நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி.